ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு சாட்டர்டேன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஆஃபீஸ் லீவு தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி வெளியில கிளம்பி போயிருந்தாங்க. பாப்பா வீட்டில் தான் இருந்தா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் உப்புமாவும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். இட்லி மாவு கிடையாது, காலி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீக்கெண்டில் இந்த இட்லி மாவு அரைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 நாளில் நான் அரைக்க போகிறது கிடையாது. மண்டே போல தான் அரைச்சிக்கணும். முடிஞ்சால் சாட்டர்டே நைட்டு ஊற வச்சு மண்டே காலையில் நான் அரைச்சிப்பேன். லேட்டாக தாங்க எந்திரிச்சோம். கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்ததுலேயே ஒரு 1/2 hour செலவழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த தாளிக்கும் போது கடுகெல்லாம் தெரிச்சிருந்தது கவுண்டர் டாப்பில் கேஸ் மேலே. அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா வெயில் வருது, அப்புறம் மேகமூட்டமாகுது, வெயில் வருது, மேகமூட்டமாகுதுன்னு இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருந்தது. பட் நம்ம அதையே எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா வேலை முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டேன். ஒரு வேளை மழை வந்துருச்சுன்னு வைங்களேன், இல்ல துவைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, இல்ல நானே கொஞ்சம் காய போறதுக்கு லேட் பண்ணிட்டேன் அப்படின்னா மேல போட மாட்டேன். ஏன்னா நைட்ல சில நேரம் மழை வந்துருதுன்னா நனைஞ்சிரும் இல்லையா. ஸோ பால்கனிலேயே போட்டுக்கலான்ட்டு ஆல்ரெடி காய போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து பால்கனியை கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நமக்கு துணி காய போடுறதுக்கான கவலை இருக்காது. நைட்டே முடிஞ்சா கூட நைட்டு போல் நான் எடுத்து காய போட்டுப்பேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் இந்த புதுசாக மேட்ரஸ் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதோட கவர் மாற்றுறதுக்காக வந்துட்டேன். மேட்ரஸ் இப்போ ரீசெண்டாக தாங்க நம்ம வீட்டுக்கு வந்தது. காட்டு கூட இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். ஸோ இது போட்டோன்னே ரூம் ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருந்தது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இது போட்டோன்னே ஏதோ இடமே இல்லாத மாதிரி தோணிட்டு இருக்கு. மேட்ரஸோட கலரே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தாங்க இருக்கும். நம்ம வீட்டில் வேற பாப்பா இருக்காளா, ஸோ கரைப்பட்டுச்சுன்னா அதை வேற க்ளீன் பண்ணிட்டு இருக்கணுமேட்டு தான் அவசரமாக இந்த ஒரு மேட்ரஸ் கவர் நாங்கள் அமேசான்ல வாங்கியிருந்தோம். சைஸ் எல்லாம் கூட பெருசா தெரியாது. கிங் சைஸுக்கு தேவையான மேட்ரஸ்னு போட்டோம், வந்துச்சு. அதுல எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுலயும் ஃபில்டர் போட்டதுல அடுத்த நாள் டெலிவரிக்கு இந்த மேட்ரஸ் தான் இருந்ததுன்னு இந்த ஒயிட் கலர் போட்டோம். இது என்னன்னா ரொம்ப நாசமாயிருது. ஒயிட் கலரு ஒண்ணுதான் இருக்கு இல்லையா. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம துவைச்சு போட்டோம்னா காலையில துவைச்சு போட்டு நைட்டு அதையே திரும்ப யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அழுக்காயிடுதுங்க. அதனாலே இன்னொன்னு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம் அமேசான்ல. லைட் கலர் போட்டோம் அப்படின்னா ரூம் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், கொஞ்சம் ஸ்பேசியஸா தெரியும். நீங்க மேட்ரஸ் கவர்னு சொல்லல, விண்டோட கர்டைன்ஸுமே நான் அப்படிதான் லைட் கலர் போட்டீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இதுவே நீங்க டார்க் கலர் சூஸ் பண்ணீங்கன்னா ரூம் கொஞ்சம் இருட்டா தெரியும். அண்ட் டார்க்கா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரூமே சின்னதா இருக்கிற மாதிரி தெரியும். அதனாலே நான் கொஞ்சம் லைட் கலரா போவேன். பட் இந்த நம்ம வீட்டுல பாப்பா இருக்கிறதுனால அழுக்காயிடுமேன்ட்டு சொல்லிட்டு இந்த இப்ப வாங்கியிருக்க மேட்ரஸ் கவர் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டுக்கு பிளாக் கலர் ஒத்துக்காதுங்க. ஸோ எதுவுமே நான் பிளாக் கலர் வாங்க மாட்டேன். என்கிட்ட ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்காது. இந்த மேட்ரஸ் கவர்ல அங்கங்க தெரியுது, அது டார்க் ப்ளூ கலரா இருக்கும். வீடியோல பாக்குறதுக்கு பிளாக் கலரா தெரியுது போல, எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது, அதனால சொல்றேன். இந்த மேட்ரஸ் கவர் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குதுங்க. ஒரு 2-3 தடவை போட்டதுனால இந்த தடவை நான் கொஞ்சம் சீக்கிரம் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் திணறிட்டேன்னா பாத்துக்கோங்க. பெட்ஷீட்டாவே நம்ம விரிச்சு போடலாம், பட் அது நழுவி போகுன்றதுனால நான் இந்த மாதிரி ஃபிட்டர் பெட்ஷீட்டை வாங்கிட்டேன். அப்புறம் நம்ம கிட்ட பில்லோ புதுசு கிடையாது, பழசுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் சின்ன சின்ன பில்லோஸ் தான். இந்த மேட்ரஸ் கவர் கூட வந்த பில்லோ கவர் கொஞ்சம் பெருசா இருக்குங்க. அது நம்ம பில்லோக்கு பெருசா இருக்கும், அதனால புதுசு வாங்கி போட்டுக்கலான்ட்டு அதை நான் யூஸ் பண்றது கிடையாது. அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் லஞ்ச் பண்றதுக்காக வந்துட்டேன். அன்னைக்கு பூண்டு குழம்பு பண்ணியிருந்தேங்க. நல்லா தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்து மிளகு, மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுலயே புளியை கரைச்சி ஊத்திர வேண்டியதான். இதுக்கு ஒரு பேஸ்ட் ஊத்தணுங்க, நல்லா இருக்கும். அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு சில பொருள்லாம் வறுக்கணும். அது என்னென்ன அப்படின்றது அந்த கிளிப்பு மிஸ் ஆயிருச்சு. நான் ஜஸ்ட் என்னெல்லாம் சேர்த்தேன்றதை மட்டும் ஒரு கிளிப் காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இங்க பூண்டு நல்லா வதங்கினதும் புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வத்த பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்பு தூள்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு ரெடிங்க. நீங்க எல்லாரும் தாளிப்பு வடகம் பார்த்துருப்பீங்க, அதுதாங்க இது. அது கொஞ்சம் ஈரமா உதுத்து தாளிப்புல சேர்க்கிற மாதிரி இருக்கும். பட் நாங்க இந்த மாதிரி வத்தல் போடுற மாதிரி நல்லா காய வச்சு ட்ரையா கிறிஸ்பியா எடுத்து வச்சிருவோம். குழம்பு மிளகாய் தூள்லாம் அரைக்கிறப்போ அது கூடவே இதையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சோம்னா குழம்பு பொடி நல்லா வாசனையா இருக்குங்க. நான் குழம்பு தாளிக்கும் போதும் சரிங்க, மீன் குழம்புக்கும் சரி, இதையே நல்லா நொறுக்கி விட்டு எண்ணெயில நல்லா வறுத்துட்டு குழம்பு ஊத்திடுவேன். இப்ப இன்னைக்கு பண்ண பூண்டு குழம்புக்குமே கொஞ்சம் எண்ணெயில மிளகு, சீரகம், தனியா, மிளகா, அப்புறம் பூண்டு, நம்ம அந்த சொன்ன தாளிப்பு வடகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சுதான் அந்த பேஸ்ட் குழம்புல ஆட் பண்ணிருக்கேன். லைட்டா தாளிப்புல சேர்த்தாலே வாசனையா இருக்கும். இன்னைக்கு நான் அதையே அரைச்சு செஞ்சிருக்கேன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. A few moments later. நம்ம தாளிப்புல சேர்க்கிற தாளிப்பு வடங்க பாத்தீங்கன்னா ஈரப்பதமா இருக்கிறதுனால கொஞ்ச நாள் தாங்க வச்சுக்க முடியும், வண்டு பிடிச்சி போயிடும்னு சொல்லுவாங்க. பட் இது நம்ம நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு பேக்கெட்ல போட்டு சீல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாங்க. நாங்க அப்படிதான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ணலைங்க. அவ்வளவுதான், அந்த நாள் ஓடி போச்சு. இது அதுக்கப்புறம் இன்னொரு நாள் எடுத்த வீடியோ.
ஆஸ் யூஸ்வல் எல்லா நாளை போலவே அந்த நாளும் கடகடன்னு ஓடி போச்சுங்க ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லா இருந்தது அந்த ஈவினிங் ருட்டீன்லாம் பார்க்கறதுக்கு. என்னமோ தெரியல, அன்னைக்கு சூடா காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூடா குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால எனக்காக கொஞ்சமா ஒரு கப் மட்டும் காஃபி போட்டுக்கிட்டேன். அப்ப டைமே பாத்தீங்கன்னா 4:30 தாங்க. நான் ஆரம்பத்திலேயே காமிச்சிருந்திருப்பேன். அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரேவிங்கா இருந்தது காஃபி குடிக்கணும் அப்படின்ட்டு. நான் ரெகுலராலாம் காஃபி எடுத்துக்கிற ஆள் கிடையாது. யாருக்காச்சும் போட்டேன் அப்படின்னா அந்த நேரத்துல எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு, டைம் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் குடிப்பேன். அதுலயும் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க. நம்ம ஒரு 1/2 டம்ளர் காஃபி குடிச்சாலும் நல்லா சுல்லுன்னு குடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சிப் பண்ற காஃபி எவ்வளவு அளவுக்கு சூடா இருக்கோ அதே சூடு லாஸ்ட் சிப் வரைக்குமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். உண்மையை சொல்லணும்னா அந்த காஃபி குடிக்கிற 10 நிமிஷம் தாங்க நமக்கான நேரமா இருக்கும். அந்த நேரத்தில் கூட வீட்டை பத்தி எதையாவது யோசிச்சுக்கிட்டே குடிப்பேன். பட் அதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேபிட் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர்னு. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தா. அந்த பொட்டேட்டோ சீஸ் பால்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடியே உருளைக்கிழங்குலாம் நான் வேக போட்டுட்டேன். தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமா கரம் மசாலா, பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பீஸா வாங்கும்போது இந்த ஓரிகோனோ சில்லி ஃபிளேக்ஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அதில் கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப டைட்டா போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டாங்க, லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்சிருக்க உருளைக்கிழங்குல ஆல்ரெடி தண்ணி இருக்கும் இல்லையா, அதுவே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இது மீறியும் கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள வைக்கிறதுக்கு சீஸ் வேணுங்க. என்கிட்ட இந்த மாதிரி கியூப்ஸா இருந்ததுனால அது கொஞ்சம் பெருசா இருந்தது. ஸோ அது உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி மொத்தம் எனக்கு ஒரு 9 பீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட அந்த மொசரெல்லா சீஸ் மாதிரி பெரிய கியூப்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை துருவிட்டு கூட உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்க எவ்வளவு பெரிய உருண்டை பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீஸ் வச்சுக்கோங்க. சீஸ் அதிகமானாலும் உருண்டை எல்லாம் உடஞ்சு வந்துடும். லாஸ்ட் டைம் நான் பண்றப்போ சீஸ் கொஞ்சம் அதிகமா வச்சுட்டேங்க. அதே மாதிரி உருண்டை பாத்தீங்கன்னா சீஸை சுத்தியுமே எல்லா பக்கமும் ஒரே ஈவனா இருக்கணும். எங்கேயாவது ஒரு பக்கம் கொஞ்சம் மெலிசா இருந்தா கூட உடஞ்சு வந்துடும் சீஸ் வந்து மெல்ட் ஆகும்போது. இப்போ உருண்டையில உள்ள சீஸை வச்சுட்டு கார்ன்ஃபிளவர் மாவுல டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸ்லையும் போட்டு எடுத்துட்டு எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சூடானதும் ஒரு உருண்டையா போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் மொத்தம் ஒரு 3 உருளைக்கிழங்கு கிட்ட வேக போட்டிருந்தேன். இதுல எனக்கு 8 பால்ஸ் வந்தது. நான் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதா பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னொரு 3 கூட எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். பட் நம்ம தான் சாப்பிட போறோம். அதே நேரம் ரொம்ப நேரம் கிச்சன்ல எல்லாம் நிக்க முடியாதுங்க. லேட் ஆக ரொம்ப அனலா இருந்தது. சரி கடகடன்னு முடிச்சுட்டு போனா போதும். அவளும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாவே போட்டுட்டேன். எல்லா பக்கமும் குக் ஆகி இந்த மாதிரி கலர்ல இருந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும். வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்குங்க. சீஸும் நல்லா மெல்ட் ஆகி இருக்கும் உள்ள. ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது நீங்க கட் பண்ணிட்டு வேக வச்சீங்கன்னா நிறைய தண்ணி எடுக்கும். ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி ஆயிடும் மாவு. இதவே நீங்க முழுசா வேக வச்சீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், திக்கா இருக்கும். இது என்னோட நெய்பர் வீட்டு அக்கா சொன்னது, நான் உங்களுக்கு சொல்றேன். முடிச்சுட்டு அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டேங்க. ஸ்நாக்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா வீடு ஃபுல்லா சிந்தி வைக்கிறா. ஸோ அகைன் ஒரு தடவை வீட்டெல்லாம் பெருக்கி விட்டுட்டு கிச்சனையும் நான் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வீடு பார்க்க நீட்டா இருக்கு. துணியை மட்டும் மடிக்கணும். அது அந்த சேர்ல பாவம் அதுக்குன்னே வாங்கின மாதிரி அந்த சோஃபால போட்டு வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு சமையல் பண்ணா கூட கையோட நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்லாம் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்காது. அதை சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் வேலை பெருசா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், இந்த சம்மர் வந்ததுலேருந்து டே டைம்ல பாத்திரமே கழுவுறது இல்லை அப்படின்ட்டு. ஏன் கிச்சனுக்கு வரவே பயமா இருக்குங்க. எங்க தண்ணியை ஓப்பன் பண்ணாலும் சூடா இருக்கு. அதனாலே காலையில சமையல முடிக்கிறோமா, ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நைட்டு போலதான் எல்லாத்தையும் சேர்த்து நான் வாஷ் பண்றேன். இங்க நம்ம ஏரியால உப்பு தண்ணிங்க. அந்த டே ஃபுல்லா அந்த தண்ணியிலேயே பாத்திரம் அப்படியே நனைஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணி வச்சா கூட அங்கங்க டாட்டா இருக்கு. அது பார்க்க நல்லாவே இல்லை. அதனாலே டெய்லி நைட்டு நான் பாத்திரம் கழுவும் போது கொஞ்சமா சபீனா பவுடர் சேர்த்து தான் கழுவிட்டு இருக்கேன். அதே மாதிரி வாரத்துல ஒரு தடவை நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த விம் லிக்யூட் இருக்கு இல்லையா, அது கூட தண்ணியையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லெமன் இல்ல 2 லெமனையும் கட் பண்ணி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில்ல வச்சுப்பேன். ஸோ அதையே நான் சேர்த்து பாத்திரம் கழுவுவேன். ஒரு தடவையும் நம்ம கொஞ்சமா விம் லிக்யூட் ஊத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்க வேண்டிய வேலை இருக்காது. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லெமன் சேர்க்கறதுனால பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளவுதாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சது. இனிமே டின்னருக்கு தான் கிச்சனுக்கு வரணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.